விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்புரை புதுக்கோட்டை சத்தியவரம் ராமகண்ணன் அவர்கள். அவங்க எல்லாமே சுருக்கமா பேசிட்டாங்க. யாராவது கொஞ்ச நேரம் பேசணுமா இல்லையா? அதனால நான் கொஞ்சம் அவங்களோட கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து நேற்று கேட்டாங்க, ஆனால் எஸ்பிஎன் இது மாதிரி சேலத்தில் இதில் தேனியில் இருக்குது வரீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து சேலத்துக்கு வரல, நான் தேனிக்கு வர்றேன் அப்படின்னேன். அதே மாதிரி ஐயா மாணிக்க ஐயா கேட்டாங்க, நாராயணசாமி கேட்டாங்க, அது ஜெகதீசன் கேட்டாங்க. நான் வந்து நான் தேனிக்கு வர்றேங்க, நான் இதுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னேன். தேனிக்கு வர்றேன்னு சொன்னால் அது வந்து கொடைக்கானலுக்கு பக்கத்தில் இருக்குது, குழு குழுன்னு இருக்குது. அதை பார்த்து ரசிக்கலான்னு வந்தேன்னு யாரும் நினச்சிட வேண்டாம். அடுத்து நாங்கள் இந்த மாநாடு ஆரம்பித்ததுக்கு பிறகு புதுக்கோட்டையில் முதல்ல கூட்டம் போட்டோம், ஆயத்த கூட்டம். அடுத்து காரைக்குடி, திருப்பத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், சென்னை, தஞ்சாவூர், திருச்சி, இங்கே எல்லாம் போய் நாங்கள் எழுச்சி உரை ஆற்றினோம். ஆனால் இங்கே வந்து நான் எழுச்சி உரை ஆற்ற வரல. நீங்கள் நான் தேடிக்கு வந்ததுனால அது ஒரு பசுமையாக இருந்த ஊரை பார்க்குங்க. எழுச்சி உரை ஆற்றுறதுக்கு எல்லா இடத்துக்கும் போனோம். இங்கே நான் எழுச்சி உரை ஆற்ற வரவில்லை. இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, உங்களிடமிருந்து எழுச்சி எப்படி உண்டாக்கி கொள்வது என்று தெரிந்து கொண்டு மற்ற ஊர்களில் போய் பேசுவதற்காகத்தான் நான் தேனிக்கு வருகின்றேன் என்று சொன்னேன். ஏன்னா தேனி அவ்வளவு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாப்பிள்ளை விஜயகுமார் அவர்கள் அடிக்கடி இந்த தேனிக்கு வருவார், சில பதிவெல்லாம் போடுவார். அப்போ போடுற போது எனக்கு தேனியில் ரொம்ப நல்லா இருக்குன்னா சத்தியமூர்த்தி என்ன சொன்னாங்கன்னா, தேனி ரொம்ப நல்லா இருக்கும்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இங்கே வந்தபோது என்ன மாமான்னு ஒரு எங்கள் மாப்பிள்ளை தான் அவர். அங்கே வந்து இந்த நாகராஜ் காட்டினா மாமா வாங்கன்னாரு. இது யாருங்க? அவர் மாமான்னா எனக்கு தம்பியாச்சு, எனக்கு இது வரைக்கும் தெரியலையே. அவரை வந்து மாமான்னு கூப்பிட்டாரு. அப்போ அங்கே புதுக்கோட்டையில் வந்து அதம்பையில் பிறந்தவர் இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்கள மாமா மச்சான் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா அது நம்ம சங்கம். அந்த சங்கத்துக்கு வித்திட்டவர்கள் 44 வருஷத்துக்கு முன்னாடி வித்திட்டவர்கள் ஐயா நாராயணசாமி ஐயா, ஐயா மாணிக்கம் ஐயா, பொன்னம்புலம் ஐயா, இவங்கெல்லாம் இவங்க அந்த வித்துட்டு நமக்கு கொடுத்து நம்மளை அந்த உறவு முறையை நம்ம கூப்பிடும்படி வச்சிருக்காங்க. இவர் நிறைய பேர்கிட்ட விஜயகுமார் மாப்பிள்ளை பேசிட்டு வந்தாரு. மச்சானாரு, அண்ணன்னாரு, தம்பினாரு, பன்னீர்செல்வம்னாரு, ராமநாதன்னாரு, என்னென்னமோ சொல்லிட்டு பேசிட்டு வந்தாரு. அப்போ அது வந்து அதையெல்லாம் வந்து எப்படி வளர்த்துருக்காங்க. இப்போ இந்த தேனியில மட்டும் மற்ற ஊர்ல போகும்போது அவர் அப்படி சொல்லலை, இந்த தேனியை மட்டும் அப்படி சொல்றாரு. அப்போ அதனாலதான் இந்த தேனியிலிருந்து நான் எழுச்சியை கற்றுக்கிட்டு போய் நான் அருகில் பேசணும்னு வந்திருக்கேன். அப்போ இப்போ இந்த ஐயா சொன்னாங்க 1984 மாநாடு போட்டோம், அதுக்கு பிறகு மாநாடு போடலை அப்படின்னாங்க. ஆனால் ஐயா 44 வருஷமா எல்லா ஊருக்கும் போட்டிருக்காங்க. எல்லா கிராமத்துல போய் கொசுக்கடியில் படுத்து கிடக்குறாங்க. எங்க விஎஸ் பழனியப்பன் சொல்லிட்டு இந்த அனைத்து செட்டியார்களால் இணைத்த விஎஸ் பழனியப்பன் எங்களுடைய மாமா பையன். அவரை போய் பார்க்கறதுக்காக வேண்டி இவர் வந்து பட்டுக்கோட்டைக்கு போயிட்டு, பட்டுக்கோட்டையிலேருந்து அவர் வந்து சென்னைக்கு போயிட்டாருன்னு சொன்னதுக்கு பிறகு அவருடைய ரைஸ் மில்லே தங்கி தண்ணி அந்த நெல் ஊற வச்ச தண்ணியிலே அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு அவர் ஊருக்கு போயிருக்காரு. அந்த மாதிரி இந்த சங்கத்தை அவர் வளர்த்துருக்கிறாரு. வளர்த்துட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 10,000 கல்யாணத்துக்கு மேலே நம்ம 20,000 திருமணங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 20,000 திருமணங்கள் பண்ணி வச்சா எதுக்காக அதை பண்ணாங்கன்னா, கொண்டு கொடுத்தா தான் உறவு அது வருங்கிறதுக்காக செஞ்சாங்க. அப்படி செஞ்சும் வரல, அப்படி செஞ்சு நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வரல. இன்னைக்கு டோட்டல் பாப்புலேஷன்ல நாம 10% இருக்கிறோம். நாம தான் மெஜாரிட்டி. ஆனா நம்ம வாங்குற பேர் என்ன? மைனாரிட்டி. அந்த மைனாரிட்டிங்கிற பேரு நமக்கு எப்படி வந்தது? நம்மளாலதான் மைனாரிட்டின்னு நம்ம ஒற்றுமைப்படலை. இன்னைக்கு நீங்க முக்குளத்தோர் சொல்றாங்கல்ல, ஏன்னா இதெல்லாம் நம்ம தான் இருக்கணும், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் நமக்குள்ள, வேற யாரும் இல்லை. வேற யாரும் இருக்காங்களா? ஐடிவிங்க எங்க? அதனால என்ன
என்ன சொல்ல வந்தேன், அதனால முக்குளத்தூர்ல வந்து அவங்க டோட்டல் சதவீதம் 5% தான். நம்ம எத்தனை சதவீதம்? 10%. அவங்க எத்தனை கட்சியை சேர்த்து, கல்லர், மறவர், அகம்படியர், கணத்தோர், வெள்ளம் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாரையும் சேர்த்து எதுக்காக வேண்டி அரசியல் படுத்தி எம்எல்ஏ எம்பி ஆகி அவர்கள் அந்த அதிகாரத்திற்கு வருவதற்காக அவர்கள் வந்து முக்குளத்தூர்னு வச்சுக்கிட்டாங்க. இந்த முத்தரையர்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மந்திரி கொடுக்காமலே இருக்க மாட்டான். அதுக்கு 4-5 இடத்துல வந்து எம்எல்ஏ கொடுக்காமலே இருக்க மாட்டான். காரணம் என்ன? அந்த முத்தரையர் சங்கம், முத்தரையர் கூட செல்லையான்னு நீங்க கேள்விப்பட்டீங்க, எம்எல்ஏ பேராவூர் எம்எல்ஏ இறந்து போயிட்டாரு. அவர் காலத்துல ஒரு ஊர்வலம் நடத்தினாரா, சத்தியமூர்த்தி அண்ணனுக்கு தெரியும், எஸ்பி அண்ணனுக்கு தெரியும். அந்த மாதிரி ஊர்வலத்தை புதுக்கோட்டையில நாங்க பார்த்ததில்லை. புதுக்கோட்டை ரொம்ப அகலமான வீதி, பெரிய திட்டமிட்ட நகரம். அந்த நகரத்துல அட்டச்சுக்கிட்டு போனாங்க அந்த முத்தரையர்கள். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு அதுல இருந்து தான் அரசியல் முக்கியத்துவம் முத்தரையர்களுக்கு வந்தது. முத்தரையர்கள் எத்தனை ஜாதியை சேர்த்து முத்தரையர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க தெரியுமா? யாராவது சொல்லுங்க, யாராவது 29 ஜாதி, வளையர், அம்பலகாரர், முத்துராஜா, இந்த மாதிரி வந்து 29 பிரிவுகளை இணைத்து அவங்க முத்தரையர்னு வச்சிருக்காங்க. கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பேராவூர்ல இதுல ஆலங்குடி தொகுதியில வெங்கடாச்சலம் எம்எல்ஏ இருந்து அவர் கொலை கொண்டு இறந்து போயிட்டாரு. இன்னைக்கு குரு பூஜை அவருக்கு தேவர் ஜெயந்தியை போல நடக்கின்றது. புதுக்கோட்டையில அத்தனை காடு அத்தனை பேர் ஸ்டேட் பூரா வருது. அந்த இன ஒற்றுமை. நீங்க எத்தனை இருக்கிறீங்க? 10% இருக்கிறீங்க. 84ல இருந்து மாநாடு நடத்த முடியல. ஐயா என்ன பண்ணுவாங்க? ஐயா வந்து இந்த மாதிரி பொட்டு கொடுத்து பண்ணா இவங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு செஞ்சு அலைஞ்சாங்க, பண்ண முடியல. அப்புறம் அதுக்கு காரணம் கேட்டா, ஐயா டாக்டர் பட்ட பிஹெச்டி பண்ணவர், நீங்க வந்து இது ஏன் நம்ம ஒன்றிணைக்க முடியலன்னு ஒரு ஆராய்ச்சி எழுதுங்க. ஐயாட்ட சொன்னேன், இந்த மலர்ல வந்து உங்களை 20 பக்கம் வரலாற்றை எழுதுங்கன்னாரு. ஐயாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன சொன்னார்னா, ஏங்க நல்ல ஐடியா சொல்றீங்கன்னு நீங்க 20 பக்கத்துக்கு 25 பக்கத்துக்கு 2,50,000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்கிடுவேன். நீங்க அந்த 25 பக்கத்தை வேஸ்ட் பண்ண சொல்றீங்கல்ல, வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அதனால நாங்க அதை 25 பேருக்கு பக்கம் 10,000 ரூபான்னு 2,50,000 ரூபாய் வாங்குறதுக்கு எடுக்கிறீங்களே அப்படின்னாரு. அந்த மாதிரி அவரால் ஏன் முடியலன்னு சொன்னா, நம்ம காரணம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? செட்டியார்கள் வசதியானவர்கள், நல்லா இருக்கிறோம், நமக்கு எதுக்கு சங்கம், நசுக்கப்பட்டவர்கள், வளையர்களாக நசுக்கப்பட்டவர்கள், அம்பலகாரர் நசுக்கப்பட்டவர்கள், இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப வந்து சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். அதனால அவங்க வீடு கொண்டு எழுதுறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது கேட்கறது தவறு, அது கேட்கறது நியாயம் இல்லை, அது தவறான புரிதலோட நம்ம அதை சொல்றோம். அது அண்ணன் திருநெல்வேலி அண்ணன் கேட்டா தெரியும், அவர் சொல்லுவாரு பயங்கரமா, அப்புறம் பேசுவார் அவரு தங்க அண்ணன், அவர் பேர் என்ன, ராஜகோபால், வெங்கல குரல் அப்புறம் பேசுவார் அவரு. அந்த மாதிரி இப்ப நாட்டுக்கோட்டை நகரத்தார் அவங்க தான் முதன்னு நமக்கு வந்து வெள்ளைக்கார ஆட்சிக்கு பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். அடவப்பா பல்கலைக்கழகத்தை 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் நிலத்துல கொண்டவங்க. அங்கே அவினாசிலிங்க செட்டியார் இருக்காங்க. அது எத்தனையோ செட்டியார்கள் எல்லாம் நம்ம வந்து வெள்ளைக்கார ஆட்சிக்கு பிறகு நம்ம தான் கல்விச்சாலை நிறுவனம். அந்த அவ்வளவு பெரிய 2 பேங்க், ஐஓபி, இந்தியன் பேங்க், ரெண்டுமே நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட செட்டியார்களே சங்கம் வைத்திருக்கின்றார்கள், மாதந்தோறும் கூட்டம் போடுகிறார்கள். இளைஞரணி சங்கம் தனியா இருக்கு, மகளிரணி சங்கம் தனியா இருக்கு. அது அல்லாமல் காசி சங்கம்னு வச்சிருக்காங்க. காசியில இப்ப எல்லாரும் போனா செட்டியார் மடத்துல நகரத்தார் மடத்துல தங்குறமா இல்லையா, அங்க ஒரு மடம் வச்சிருக்காங்க. அதுக்கு தலைவர் செயலாளராக போறவங்களுக்கு எலெக்ஷன் நடக்குது, தேர்தல் நடத்தி அங்க வந்து செயலாளர் தலைவர் அங்க போறாங்க. அதுல தொடர்ந்து ஒரு 3 வருஷமா தலைவர் செயலாளராக இருக்கிறவங்க என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் 2-3 வருஷமா தொடர்ந்து இருக்காங்க. 99 ஏக்கர் இன்னைக்கு அயோத்தியில போயிட்டு வீட்டு எடுத்திருக்காங்க. அது நந்தவனம் இருந்தது. காசிக்கு இங்க இருந்து தான் பூக்கள் போகுமா. அந்த மடத்தை இவங்க இந்த சங்கத்தை வச்சு ஆரம் லட்சுமணன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் போய் தான் அங்கே வந்து அந்த 99 ஏக்கரை யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் அவர்கிட்ட பார்த்து எழுதி 99 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் மதிப்பாது அந்த சொத்தை மீட்டு எடுத்திருக்காங்க. அந்த அவங்க அவங்களுடைய சத்திரம் இல்லாத கோயில்களே கிடையாது. இன்னைக்கு தான் வந்து நம்ம
நமக்கெல்லாம் இல்லை. இப்போ தான் இவங்க கட்டிட்டு இருக்காங்க திருநெல்வேலியில், இந்த இதில் சங்கத்தில் இதில் திருச்செந்தூரில் கட்டிட்டு இருக்காங்க. அது மாதிரி எந்த இடத்துல பழனியில் வேணா இருக்கலாம், வேறு எந்த இடத்துலையும் நமக்குன்னு ஒரு மடம் இதெல்லாம் கிடையாது. அது ஏன்னா நம்ம வந்து அந்த முயற்சி எடுக்காததுனால நம்ம இது வரைக்கும் நடத்த கூட்டம் வருமா வராதான்னு. இப்போ எப்படி எடுத்தாங்க, இது எப்படி வெடிச்சது? அண்ணா எஸ்பி அண்ணனோட கல்யாணத்துக்கு போனோம். அவர் ஒரு 35 ஏக்கரில் வந்து சென்னையிலேயே பாறையில் வந்து ஒரு இது ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. அதில் வந்து கல்யாணம், பையனுடைய கல்யாணத்தை நடத்தினாரு. நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். அண்ணனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம், கைலமணி அண்ணனுக்கு, அண்ணன் நாராயணசாமி இவங்கெல்லாம் விட்டு நீங்கள் நான் கிளம்புறேன் என்ன அப்படின்னு இருக்கு அப்படின்னாங்க. என்னென்ன இல்லை ஏதோ மாநாடு பற்றி பேசலான் இருக்கிறோம் அப்படின்னா. எத்தனை கொஞ்சம் பேர் தானே வந்திருக்கேன், என்ன மாநாடு எல்லாரும் இல்லை நீங்கள் இருங்கன்னா அப்புறம் பேசணுன்னா அவரை நாராயணசாமி என்ன சொன்னார், அண்ணன் ரொம்ப வேகமாக இருக்காரு, மாணிக்கையா வேகமாக இருக்காரு, நீங்கள் எதுவும் பேசிடாதீங்க, அவர் ஜூலையில் மாநாடு வச்சுருக்கிறாரு அப்படின்னாரு. அது எப்படியே தள்ளி நம்ம 9க்கு கொண்டுட்டு வந்தோம். அங்கே வந்து எப்படி நாங்கள் ஆரம்பித்தோம்னால அந்த 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 இடத்தெல்லாம் பார்த்த உடனே இங்கேயே மாநாடு போட்டலாம், காசு கீசு செலவு இல்லை, பந்தெல்லாம் செலவு இல்லை, ஒன்றும் செலவு இல்லை, இங்கேயே மாநாட்டை போட்டலான்னு தான் அதை ஆரம்பித்தோம். அது ஆரம்பித்து அது எங்கே வந்திருக்குன்னா இன்னைக்கு நம்ம வந்து 1 லட்சம் பேரை திரட்டணும்னா 1 லட்சம் பேரை திரட்டுற அளவுக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்து இன்னைக்கு எழுச்சி, எல்லா இடத்துலையும் எழுச்சி இருக்கிறது. அதனால அந்த அந்த எழுச்சி நமக்கு போகாம நாம் அதை கொண்டு போகணும். அப்போ இப்போ என்னன்னா நம்ம கிட்டே சிலது என்ன இருக்குன்னா, சில பேர் கேட்குறாங்க, ஒரு எனக்கு புதுக்கோட்டை எடுத்துங்களேன், புதுக்கோட்டை அல்லது பக்கத்தில் தஞ்சாவூர், வண்டி வந்து நாங்கள் காசு கொடுக்கணுமா, நீங்கள் அனுப்புவீங்களா? யார் நாங்கள்? நீங்கள் என்ன யாரு? நீங்கள் என்ன யாருங்க? நம்ம மாநாடு, நீங்கள் அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு ஆக போகுது? புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூருக்கு போகிறது, இது புதுக்கோட்டையிலேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு ஒரு வேனுக்கு 4000 ரூபா, 15 பேர் போனாங்கன்னா ஆளுக்கு வந்து 400 ரூபா. ஒரு மிலிட்ரி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வெளியே வந்தோம்னாக்கா பிள்ளைங்களோட 2000 ரூபாய்க்கு மேலே நம்ம செலவழிக்கிறோம். ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு 30 நாள் விரதம் இருந்து பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் போட்டு படுத்தி காலையிலே சொல்ல வச்சு குளிச்சு அந்த குருசாமி கேட்குற காசை கொடுத்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றோம். நம்ம மாநாடு நம்மளுடைய எழுச்சியை, நம்மள்கிட்ட ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, ஒரு மந்திரி இல்லை. இன்னைக்கு சிதம்பரம் மந்திரியா இருக்கான்னா ராஜா பேரன், அவருடைய இன்டலெக்சுவல், அவருடைய மூளையினால அவர் வந்து மந்திரியா இருக்கிறாரு. ரகுபதி அமைச்சர் ஆர வீரப்பன் வந்து நம்மளால எம்எல்ஏ ஆனாரு. ஆர வீரப்ப எம்ஜிஆர் கிட்ட கணக்க பிள்ளையா இருந்து சினிமா எடுத்த வட்டி இருந்தனால அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தனால அவர் மினிஸ்டர் ஆனாரு. அவர் பார்த்து ரகுபதியை கையை காட்டி விட்டா ரகுபதி இருக்காரு. அப்ப நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு அவங்க யாரும் வந்து எம்எல்ஏ எம்பிக்கள் ஆகலை. அப்ப இனிமேல்லாம் ஓட்டு போட்டு நம்ம அரசியல் படுத்தணும்னா நாம ஒன்று சேரணும். அப்ப எனக்கு வண்டி அனுப்புவியா, வண்டி அனுப்புனா தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னா எரிச்சல் வருது. எழுச்சி உரை ஆற்றிட்டு இருக்கும் போது எரிச்சல் வருது. அப்புறம் யாராவது பொறுப்பாளர் போட்டோம்னா எங்க ஊர்ல அவரை போடல, எங்க ஊரை இவரை போடல. ஒருத்தர் வந்து இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க தற்காலிகமா நம்ம செய்தி சார்ட்ட சொல்லி, அதுல ஒருத்தர் 60 பேர் வச்சிருக்கிறேன் நீங்க கொடுங்க. யாரு? மண்டல பொறுப்பாளர்கள் 100 பேரா. இப்ப எல்லாரும் சாமி அண்ணா 90 வாங்குறது யாரு? அண்ணன் போல எல்லாருமே ஊதி போய் வச்சுட்டு பட்டை போட்டு விட்டாருன்னா யாரும் போடுவாரு? நானும் வச்சிருந்தேன்னா உங்களுக்கு போட்டுமானா, நீங்க எனக்கு போடணும். அப்ப அதுக்கு அத்தனை பொறுப்பாளர்கள் போட்டு என்னங்க பண்றது? அதுதான் அந்த எரிச்சல் வருது. அந்த எரிச்சலை எல்லாம் நாங்க யாருக்கும் காட்ட முடியாது. அந்த எரிச்சல் எல்லாம் மற்றவங்கள்ட்ட காட்டினா மாநாட்டுக்கு வர மாட்டீங்க. எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆளு ஜெகதீசன். அவர் தான் எங்களுடைய வடிகால் எல்லாம் இப்ப 2 மாதமா வாங்கிட்டு இருக்கிறது ஜெகதீசன். இதே நீ இத்தனை பேர் போட்டீங்க? அவர் கேட்டாருங்க, போட்டாங்க. இவருக்கு நான் அவருக்கு சிலது பொறுத்த சொல்லலாம். அங்கே இவர் மாரிவாசன் அண்ணன் கேட்டாருனாக்க சென்னைக்கு கேட்டாருன்னா பெரிய பரந்த இடத்துல எல்லாம் அங்கே வந்து இருக்காங்க. அங்கே என்கிட்ட சென்னை கிளை இருக்குது. அவர் ஆரம்பிக்க வேண்டியது இல்லை. மற்ற இடத்துல ஒரு மண்டலம்னா ஒரு 7 பேர் 10 பேர் அவங்க வந்து நல்ல ஆளுகளா செலக்ட் பண்ணி போனா அவங்களே இந்த மண்டலத்துக்கு தலைவர் செயலாளர் வந்துருவாங்க. ஆளே மிஞ்சாத அப்புறம் மண்டலத்துக்கு நம்ம தேவையான அப்புறம் போட்டுக்கிற மாதிரி கூட வரும். இப்பவே 100 பேர் போட்டீங்கலாம். அப்புறம் வந்து அவங்களுக்கு பொறுப்பாளர், அவங்களாம் மண்டல பொறுப்பாளர்கள்.
அப்புறம் வந்து அதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதில் எத்தனை பதவி மண்டல பொறுப்பாளர்கள், அதில் ஒரு 10-20 பேர் மாவட்டத்துக்கு வந்துடுவாங்க. மற்ற பேர்லாம் என்ன பண்ணுறது? நான் வந்து முதல்ல நாங்கள் புதுக்கோட்டையில் தான் கிளை ஆரம்பித்தோம். புதுக்கோட்டையில் கிளை ஆரம்பித்து எல்லா போஸ்ட்டும் போட்டாச்சு. வந்தவங்களை பார்த்து அங்கங்கே இருக்கவங்கள அப்புறம் வந்து மாற்றிக்கலாம். வந்தால் கிளை ஆரம்பித்தாச்சு. புதுக்கோட்டை கிளை ஆரம்பித்து முடிச்சாச்சு. அது அண்ணன் பர்மிஷன் வாங்கிட்டு, அண்ணன் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா போட்டேன். சரியா? நீங்கள் 2 பேரும் பர்மிஷன் கொடுத்ததுக்கு பிறகுதான் மத்திய வெள்ளாண் செட்டியார் சங்கத்தினுடைய புதுக்கோட்டை கிளை. நீங்க மத்திய வெள்ளாண் செட்டியார் கிளைய அண்ணன் 2 பேரும் வச்சு நடத்துனாங்க. 3 பேர் மும்மூர்த்திகள். அந்த மும்மூர்த்திகள் நடத்துனாங்க. எப்படி நடத்துனாங்கன்னா, அவங்க இந்த மாவட்ட கிளை ஒவ்வொரு இதுலையும் 15 பிரிவு இருக்காங்க. இவளை எல்லாம் போயிட்டு ஒன்று சேர்க்க முடியாது. அண்ணன் சொன்னாரு, நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம்னா முடியலை அப்படின்னு சொன்னாரு. அது முடியாதுன்னுட்டு என்ன பண்ணாங்க, அவங்க இந்த 64 பிரிவில் இருக்கிற தலைவர்களை, ஏன்னா அந்த 64 பிரிவில் இருக்கிற தலைவர் சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க. அதனால இந்த 64 பிரிவையும் வச்ச மத்திய வெள்ளாண் செட்டியார் சங்கம்னு அதை பதிவு பண்ணி அவங்கள்ட்ட எல்லாம் முடிஞ்சவங்கள்ட்ட நண்பரை வாங்கி இன்னைக்கு மப்பேடுல விழுப்புரத்துல 3 அடுக்கு மாளிகை கட்டியிருக்காங்க. அது வந்து அவங்க 20,000 திருமணம் செஞ்சு வச்சுட்டு அதை இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து நாம இந்த அளவுலாவது இன்னைக்கு இருக்கிறோம்னு சொன்னா, அவங்க ஆரம்பிச்சு அந்த மத்திய வெள்ளாண் செட்டியாருக்கு கிளைகளே இல்லாமல் இந்த 64 பேர் தான் கிளை அவங்களுக்கு. அப்படிதானே? அப்படின்னா 64 பேர் தான் கிளை. சென்னை கிளை ஒன்று இருக்கு. 64 கிளைகள். இப்போ வந்து நம்ம கூடுதலாக ஒரு 38 கிளைகள் போட போறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு கிளை. அது ஒரு 4 மண்டலம், ஒரு மண்டலத்துக்கு 4 அப்படின்னு போட்டோம்னா, இப்போ நான் புதுக்கோட்டையில் போட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து முதன்னுட்டு 35 வேனுக்கு கொடுத்துட்டாங்க, உறுதி கொடுத்துட்டாங்க. நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து 35 பேர் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம போட்டோம். 35 வேன்களில் வர்றோம்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை மாவட்ட கிளை அறிவிச்சிருச்சு. நம்ம பதிவுல எல்லாம் போட்டாங்க. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் அப்ப நான் தான் அவங்கெல்லாம் அண்ணனெல்லாம் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணல. நான் தான் அந்த கிளையை அமைச்ச போது பார்த்தா அங்க வந்திருக்கிற ஒரு 13 பிரிவு வந்திருந்தாங்க. அந்த 13 பிரிவினரு நான் பார்த்ததே இல்லைங்க. சுப்பிரமணிய வெள்ளாண் செட்டியார்ல யாருமே எனக்கு தெரியல. பூவை வேணார் வெள்ளாண் செட்டியார்ல எனக்கு தெரியல. ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சது அண்ணன் எஸ்பிஎல் தான். அது யாருக்கும் தெரியல. அத்தனை பேருக்கு எனக்கே தெரியல. அப்புறம் அங்க இருக்கிற ஆளுகளுக்கு எல்லாம் ஒருத்தருக்கு தெரியல. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லாம் டெய்லி பேசிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறாங்க. பேராவூர்ல இருக்கவன்ட்ட பேசுறாரு, சுப்பிரமணிய செட்டியார் வெள்ளாண் செட்டியார்ட்ட பேசுறாரு, இவர் 64 மணி வெள்ளாண் செட்டியார்ட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஒருங்கிணைப்பு வந்துருச்சு. அடுத்து பாப்பாநாடு நகரத்தார் சங்கத்தை சார்ந்தவனா நாங்க என்ன நினைச்சிருக்கோம்னா, யார் அவங்க ஊரை பத்தி பேசியாச்சு. அது கத்துக்கிட்டு வந்துட்டு வரச்சுன்னு சொல்லியிருக்கேன். அவங்கள்ட்ட கத்துட்டு போறதா சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். அதனால அந்த மாதிரி என்ன வச்சுன்னா, அதை பாப்பாநாடுல 50,000 பேர் ஸ்ட்ரென்த் இருக்குங்க. உள்ளபடியா பெரிய ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு இது. நாங்க பாப்பாநாடு நகரத்தார் சங்கம் அப்படிதான் வச்சிருக்கோம். அங்க வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம்னு நான்லாம் நினைச்சிக்கிட்டு நின்றுன்னா, பாப்பாநாடு நகரத்தார் சங்கம்னா ரொம்ப பெருமையா இருக்கு. நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் மாதிரி இந்த வெள்ளாண் செட்டியாருங்கிறது அதுல வராது. இப்ப நாங்க போட்டுக்கிட்டோம். வெள்ளாண் செட்டியாருன்னு அதுல போடுறதில்லை. இவர் வந்து இந்த எல்லா ஊர்லயும் போய் பார்க்கும்போது நாராயணசாமி ஐயா பாப்பாநாடு நகரத்தார் தலைவரை போய் பார்க்கணும்னு போயிட்டு இருக்காரு. அங்க போனா வக்கீல் வையா அப்படின்னு தலைவர், பாப்பாநாடு நகரத்தார் சங்கம் அப்படின்னு போட்டோன்னே திருப்பி வந்துட்டாரு. இது வெள்ளாண் செட்டியார்ல போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க, இல்ல வெள்ளாண் செட்டியார்னா நாங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் மாதிரி கொஞ்சம் மரியாதையா வச்சுக்கிறதுக்காண்டி பாப்பாநாடு நகரத்தார்னு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதுக்கு பிறகுதான் இப்ப வெள்ளாண் செட்டியார் அண்ணன் மற்றவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு அங்கே எல்லாம் நிர்வாகிய போட்டிருக்காரு. அந்த மாதிரி அவங்க இந்த பாப்பாநாடு நகரத்தார் சங்கத்தில் இருந்த 35 இது வரைக்கும் 60 புக்கா இருக்கு. இது வரைக்கும் 60 பாப்பாநாடு நகரத்தார்ல வேனு பாப்பாநாடு நகரத்தார்ல 60 வேன் இது வரைக்கும் புக்கா இருக்குது. இது எப்படி புக் ஆயிடுச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னால இல்ல, விஜயகுமார் மாப்பிள்ளைனால இல்ல, இது யாருனால ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? நாங்க வந்து என்ன அண்ணன் வந்து நான் ஒரு கல்வி பணி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு
கல்வி செம்மல்னு ஒரு பட்டம் கொண்டு கொடுத்தாரு, எனக்கு ஒரு விருது கொடுத்தாரு. அண்ணனா ஐயா பொன்னம்பல ஐயா எல்லாம் கொண்டு போய் சென்னையில் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட நாங்கள் கொஞ்சம் அது ஏற்கனவே கஜா புயலுக்கு வந்து அந்த இதுக்கெல்லாம் அந்த நிவாரணம் வழங்க வந்தாங்க. அப்போலேருந்து தான் எனக்கு கொஞ்சம் ஒரு 7 வருஷமாக தான் தொடர்புன்னு வச்சுங்களேன். இவர் வந்து கல்வி செம்மல்லாம் கொடுத்துட்டு அதோட விட்டுட்டாரு. என்ன நான் பேசுனேன்னா அவர்கிட்ட இந்த பாப்பாநாடு நகரத்தார் வெள்ளாஞ்சிட்டு பாப்பா நகரத்தார் சங்கங்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்குங்க, நாட்டுக்கோட்டை நகரத்தார் மாதிரி எங்களுக்கு பாப்பா நகரத்தார் நான் சொல்லிக்கலாம் அப்படி சொன்னா இவன் இந்த பையன் சரிப்பட்டு வரமாட்டான். அவர் முடிவு பண்ணிட்டாரு, இவன் பாப்பாநாடு நகரத்தார்லயே இருக்கிறான், வெள்ளாஞ்செட்டியாருங்கிறதுக்குள்ள வரல, அதனால இந்த செம்மல் கல்வி செம்மல்ங்கிற பட்டம் கொடுத்ததோட விட்டுருவாங்கால, இதுக்கு மேல கொண்டுட்டு வரக்கூடாது, சரியா பட மாட்டான் இந்த ஆளு அப்படின்னு என்ன விட்டுட்டாரு. இப்ப என்னன்னா பாப்பாநாடு நகரத்தார்லயே ஒரு அடுத்த இப்ப நம்மெல்லாம் வெளியில நிறைய கொஞ்சம் தாராளமா பொண்ணு இது கொடுத்து எடுத்துக்கிறோம். பாப்பாநாடு நகரத்தார்ல பொண்ணு கொடுத்தா கொஞ்சம் மாதிரியா தான் பார்ப்போம். இப்பதான் கொஞ்சம் வெளியில வந்திருக்காங்க. அந்த ஊர்லயே முதல்னு 60 வேன் புக் ஆயிருக்குன்னா தட் பிகாஸ் ஆஃப் புன்னகை மன்னன் எஸ்பிஎன் அவர்களை தான் ஜாகம். ஏன்னு சொன்னா அவரு கண்ணைகுல செட்டியார் பேர் இயக்கம்னு வச்சு விஜயகுமார் மாப்பிள்ள இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் அவங்க பண்ணி அவர் வந்து அந்த பாப்பாநாடு நகரத்தார் சங்கத்துக்குள்ள நுழைஞ்சதுனாலதான் எங்களுக்கு இன்னைக்கு 60 வேன் புக் ஆயிருக்குது. இது வந்து என்னுடைய சாதனையோ மாப்பிள்ளையோட சாதனையோ இல்லை. அந்த மாதிரி அந்த பாப்பாநாடு நகரத்தாரே உடைச்சு அப்படி நாங்க பண்ணியிருக்கிறோம்னா நீங்க வந்து மாநிலத்துக்கே முதன்மையா இருக்கிற அந்த தேனி சங்கத்துல இருந்து எத்தனை பேர் வரணும் முடிவு பண்ணுங்க. நாங்க வந்து நான் ஒரு பதிவு போட்டேன், புதுக்கோட்டைக்குள்ள ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் எத்தனை வேன்ல வர்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. தேனியிலேருந்து ஒருத்தர் வந்து நான் 25 வேன்ல வரணும் அப்படின்னு போட்டாரு. தூக்கி அடிச்சு போச்சு, என்ன 25 வேன்ல 20 பஸ் 25 வேன். நான் உடனே மாப்பிள்ளையை கேட்டேன், என்னங்க 25 வேன் ஒருத்தர் கொடுக்குறாரு, சங்கர் நினைக்கிறேன், சங்கர் இல்ல இது யார கேட்டாரு, தலைவரை கேட்டாரா, இவரா சொல்றாரா, இவர் செலவு அழைச்சிட்டு வர போறாரா, எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டு என்னடா 25. நான் மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன், என்னங்க தேனியில இருந்து 25 வேன் சொல்றாங்களே அப்படின்னு. என்ன மாமா குறை சொல்லிட்டாரு, அவரு 200 வேன்ல வருவாங்க அப்படின்னாரு. தேனியில இருந்து நீங்க தான் உங்கள்கிட்ட தான் நீங்க 200 வேன்ல வருவீங்களா? இப்ப நாங்க வந்து முதல் கட்டமா பாப்பாநாடு நகரத்தார்ல 60 அறிவிச்சிட்டோம். இப்ப உங்களுக்கு எனக்கு போட்டி அதுதான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க நாங்க கூட கொண்டு வரோமா, நீங்க கூட கொண்டு வருவீங்களா? என்ன மாப்பிள்ள நீங்க எத்தனை கொண்டு வரீங்க? போட்டி இன்னைக்கு 15,000 பேரு. நீங்க இன்னைக்கு போறதுக்குள்ள எங்கள்கிட்ட உறுதிமொழி கொடுக்கணும். அப்ப 1/9 நிச்சயம் மாநாடு நடக்கும். அதுக்காக தான் நீ வந்திருக்கான். தேனிக்கு வந்து எதுக்காண்டி கூட இத்தனை பேர் வந்திருக்கோம்னா, இத்தனை பேர் நாங்க சேர்ந்து எங்கேயும் போகல. இங்க தேனிக்கு வந்திருக்கோம்னா தேனியில இருந்து அத்தனை பேர் வரணும், இல்லைன்னா சங்கரை விட மாட்டேன். எங்க சங்கர் வந்திருக்காரா? சங்கர் ஆமா அது மாதிரி வந்து. ஆனா அது எப்படியோ அந்த நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துருச்சு. அந்த பதிவு போடுறதுக்கு நீங்க கொடுத்த அறிவிப்பு நன்றி தம்பி, நன்றி. அது மாதிரிதான் தைரியமா சொல்லணும். ஏன் முடியாது? ஒரு ஆள் நினைச்சாலும் அழைச்சிட்டு வரலாம், அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்ப இன்னொன்னு பாருங்க. இப்ப முந்தான ஒரு பதிவு ஒருத்தர் போட்டிருந்தாரு, நேற்று பதிவு ஒருத்தர் போட்டிருந்தாரு. நம்ம புதுப்பட்டி எங்க பாப்பான நகரத்தார் சங்கத்துல தான் அவர் பேர் வந்து இல்ல ஆசிரியர் வாத்தியார் ஒருத்தர் போட்டிருந்தாரு. அந்த பதிவை நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாநாடு நடத்துவது அரசியல் படுத்துவதற்காகவே இந்த மாநாட்டை நடத்துங்கள் அப்படின்னு போட்டுட்டு, நீங்க வந்து ஒரு 100 பேர் இருந்தீங்கன்னா, உங்க இனத்துல 100 பேர் இருந்தீங்கன்னா, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த 100 பேர் போடுங்க. அங்கிட்ட 5 இங்கிட்ட 5 அங்கிட்டு 10 இங்கிட்டு 10 போட்டீங்களா ஒருத்தனை மதிக்க மாட்டா. இதே மாதிரிதான் நீங்க இருக்கணும். நல்ல கருத்து, அருமையா இருந்துச்சு. அதாவது நீங்க 50 பேர் இந்த தேனியில வந்து ஒரு 5000 ஓட்டு இருக்குன்னா 5000 பேர் ஒரு ஆளுக்கு போடுங்க. ஒருத்தர் சொல்றதுக்கு போடுங்க, ராமநாதன் சொல்றதுக்கு போடுங்க, சுள்ளிராஜ் சொல்றதுக்கு போடுங்க. நல்லது கேட்ட அவர்னா அவர் சொல்றது நம்ம கேட்கறது. அப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த சமுதாயம் இப்படித்தான் இருக்கும். நான் காவல்துறையில ஒர்க் பண்ணேன். காவல்துறையில ஒர்க் பண்ணும் போது எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு கேஸ் கொடுத்தாங்கன்னா உடனே வந்தா எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? அதானே முதல் தகவல் அறிக்கை, அதானே செய்யணும்.
அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, அடித்தவன் யாரு, அடி வாங்கினவன் யாரு, அடித்தவன் ஆதிக்க சாதியாக இருந்தால் போட மாட்டான், அவனை போய் அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவனை பிடிச்சிட்டு வர மாட்டான். அதை மாதிரி ஒரு கொஞ்சம் மைனாரிட்டி ஆனாலும் நம்மளை மைனாரிட்டியாக வச்சிருக்கான் செட்டியார் அடிச்சிருந்தா உடனே எஃப்ஐஆர் போட்டு அவன் மேலே அவனை பிடிச்சி கூட உள்ள வச்சிருவான். இவரை போய் ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஒரு செட்டியார் சங்க தலைவர் கூட வந்ததான் நான் சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் நடக்கலை. எல்லாரையும் ஜாமீன் விட சொல்றது நான் தான் போய் சொல்லுவேன். என்னுடைய செல்வாக்கில் நான் போய் விட சொல்லுவேன். அந்த மாதிரி அதாவது இங்க தேனியில ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுன்னா நாங்க பட்டுக்கோட்டையிலேருந்து குரல் கொடுக்கணும். பட்டுக்கோட்டையில் ஒன்று நடக்குதுன்னா இங்கேருந்து குரல் கொடுக்கணும். இப்போ ஐயாலாம் இந்த கட்சியை இந்த கட்சிங்கிற இந்த சங்கத்தை கட்சியிலே வந்துருச்சு என் வாயில. ஏதோ நாம எம்எல்ஏ எம்பி ஆக போறோம், இந்த கட்சியா கூட விடுறாங்க. ராமதாஸ் ஐயா அப்படி பண்ணாரு. ராமதாஸ் ஐயா வன்னியர் கட்சி தான் ஆரம்பிச்சாரு. அப்புறம் தான் அவரு அதை அரசியல் கட்சி ஆக்குனாரு. அது மாதிரி இந்த கட்சி நாளைக்கு அரசியல் கட்சி ஆகும். என் வயல அரசியல் கட்சின்னு வருது. அதனால சொல்றேன். அதனால இப்ப அவங்கெல்லாம் இதை அழகா வளர்த்து அதை எடுத்து இப்ப நம்ம அண்ணன் சத்தியமூர்த்தி அவங்க கையில கொடுத்துருக்காங்க. அதனால நாம இப்ப நம்மளுடைய செய்நன்றி கடன் என்ன தெரியுமா? செய்நன்றி கடன் என்ன சொல்லுங்க? செய்நன்றி கடன் என்னன்னு சொன்னா, இந்த 3 பேரும் இதுக்கு 44 வருஷமா உழைச்சாங்கல்ல, அந்த உழைச்சவங்களுக்கு நன்றி கடன் 1 லட்சம் பேரை திருச்சியில கூட்டி அவங்க கண் முன்னாடி காட்டணும். அது யாரால முடியும்னா எஸ்பிஎஸ் சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்கள் தலைமையில அவருடைய கரம் சேர்த்தோம்னா நிச்சயமாக அந்த 1 லட்சம் இலக்கை நம்ம அடைவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.